பெண்களுக்கு எது இருக்கோ இல்லையோ, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதாரத்தில் நீங்கள் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னா கல்வி என்பது மிக மிக அவசியம். அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து அம்மா மாதிரி நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக படிக்கிறத விட, நான் படித்தா தான் அம்மா இனிமேலும் கஷ்டப்படாமல் இருப்பா அப்படிங்கிறதுக்காக முதல்ல படி. அதுக்காக தான் நீங்கள் படிக்கணும், அதை மனசில் வச்சு படிக்கணும். நமக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்சவங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் திருப்பி முதல்ல யோசி. அப்போ கவனச்சிதறலில் மனசு போகவே போகாது. நம்மை நம்பி 2 பேர் இருக்காங்க. நான் எப்படி நல்லா வந்துருவேன்ற நம்பிக்கையோடு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். என் பள்ளிக்கூடம் என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு கீழே படிக்கிற மாணவர்கள் என்னை முன்னுதாரணமாக அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது எல்லாம் அன்றாடம் 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 புத்தகத்தை திறக்கும் போதெல்லாம் மனதுக்குள் வந்தால் மட்டும்தான் கவனச்சிதறல் இல்லாமல் நம்மால் படிக்க முடியும். எப்போது நாம் சாக்கு சொல்வதை நிறுத்தி நம்முடைய பொறுப்புகளை நம் தோள் மீது சுமக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மால் ஒரு அடியாவது முன்னேற முடியும். மதிப்பெண்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. மார்க் வாங்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. ஆனால் அதை தைரியமாக இந்த மேடையில் சொல்கிறேன், மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வெறும் மார்க்ஸ் மட்டும் வாழ்க்கை இல்லைம்மா. ஏன்னா நிறைய மார்க் வாங்கின குழந்தைகளால் கூட தன்னுடைய எண்ணங்களையோ தன் மனசில் இருக்கிறதையோ வீட்டில் சரியாக சொல்ல முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ ப்ரெஷர்னாலேயோ சரியான முடிவுகளை குழந்தைகள் எடுக்க மறுக்கின்றன. குழந்தைக்கு முடிவெடுக்க தெரியல. இந்த மார்க் வரலன்னா நான் வேஸ்ட்டா, இதை படிக்கலைன்னா என்னால் முடியாதா? இல்லை, உனக்குள் வேறு என்ன திறமை இருக்கிறது என்பதையும் இப்போதிருந்தே யோசிக்க தொடங்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டில் இருக்கிறவங்களோட பேசு, ஆசிரியர்களோட பேசு, உன் நலனின் மீது அக்கறை கொண்ட சக மாணவர்களோடு கொஞ்சம் பேசுங்கள். அதுதான். இப்போ மார்க் வேண்டாமா, படிக்க வேண்டாமான்னு அர்த்தம் இல்லை. உன்னால் எவ்வளவு முடிகிறதோ, என்னால் 75% வாங்க முடியும் டோட்டல்லாம், அதுக்கு குறையாத அளவிற்கு படி. எழுதி பார்த்து படி, இல்லை கத்தி படி, காலையில் எழுந்து படிக்க முடியும்னா படி, இல்லை ராத்திரி கண்முழிச்சு படிக்க முடியும்னா படி, எப்போ வேணுனாலும் படி. உன்னால் முடிந்ததை முழுவதுமாக கொடு. ஆனால் உன் இலக்கை நோக்கி நீ பயணம் செய்வதை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளாதே. அதுதான் விஷயம். வேகமாக சில நேரம் ஓட வேண்டி வரும், சில நேரம் நடந்து போக வேண்டி வரும், சில நேரம் மேடையில் சொன்னாங்க பாருங்க, மார்க் சரியாக வரலன்னா 1 வருஷம் பிரேக். நான் பிரேக் எடுத்து படித்தேன் அப்படின்னு யோசி. நான் நினச்சதை அடைய முடியல, எதனால் இது தடையாக இருக்குன்னு உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம் இது. 15 வயசில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி சாத்தியம்னு நினச்சதுனால தான் நிறைய பேர் சாதனையாளர்களாகவே மாறுகிறார்கள். சாத்தியம். முதல்ல உன்னால் முடிஞ்சதை செய், படி, முழுவதுமாக படி. அதை தான் சுவாமி விவேகானந்தரும் சொல்வார், ஒரு இலக்கினை எடுத்துக்கொள், உன் உயிர் மூச்சாகவே அதை அதை தான் நினைக்கணும். மனசில் உறுதி இருந்தால் எது குறுக்க வந்தாலும் நம்மளுடைய கவனத்தை அது சிதற அடிக்காது, சிதற அடிக்கவே கூடாது. ஒன்றும் வேண்டாம், இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஃபோட்டோகிராஃபர் இங்கே முன்னாடி நிற்கிறார். அவர் பேர் தெரியாது, அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை. அப்படி கொஞ்ச நேரம் அங்கே நின்னார், திடீர்னு அங்கே நின்னார், திடீர்னு பார்த்தா அந்த கட்டடத்து மேலே ஏறி நின்னார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருப்பீங்க. வெரி குட். திடீர்னு ஏறி போனார், அது மேலே உச்சியில் ஏறி நின்னார். அது ட்ரோன் மாதிரி அவர் ஏறினார் மேலே. அங்கேருந்து இங்கே ஒரு ஃபோக்கஸ் எடுத்து இங்கே 2 பேரை ஃபோட்டோ பிடிச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கீழே இறங்கி வந்தார், அங்கே நின்னார். பேரண்ட்ஸ் எல்லாம் மேலே கூப்பிட்டு கௌரவிக்கும் போது ஒரு சேரை போட்டார், அது மேலே ஏறி நின்னார். இதிலிருந்து நாம் எல்லோருமே எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையை ஒரு புகைப்படக்காரரை போல் நாம் எல்லோரும் அணுக வேண்டும். ஃபோக்கஸ் எங்கே சரியாக வருமோ அங்கே ஓடி 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 நின்னாதான் நாம் நினச்சது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. எனக்கு அங்கே போக சோம்பலாக இருக்குங்க, நின்ன இடத்துலேருந்தே ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்கன்னா என்ன வரும்? படத்தில் வெளிச்சம் மட்டும் இருந்தால் போதுமா? யாரை எடுக்கணுமோ அவங்கள எடுத்தாகணும். அவங்க சிரிக்கும் போது எடுக்கணும், பரிசு கொடுக்கும் போது எடுக்கணும், கை தட்டும் போது எடுக்கணும், பார்க்கும் போது எடுக்கணும். ஒரு இடத்துல நின்னா நடக்காது. வாழ்க்கையை நாம் ஒருவரும் புகைப்படக்காரரை போல் அணுக கற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக அழகான பாடம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமும் அதுதான். ஏன் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல பாருங்கள், நிறைய இடங்கள் நானும் பார்த்துருக்கேன். இன்னைக்கு இவர் உட்பட முகத்தில் கொஞ்சம் கூட சலிப்பு இல்லை தெரியுமா?
இன்னைக்கு விழா நாயகன் யாருன்னு கேட்டால் அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் சொல்லுவேன் நான். ஒரு சலிப்பில்லை முகத்தில். நம்ம சிரிக்கிறோமோ இல்லையா, அவர் முகம் நல்லா பிரகாசமாக தான். அந்த கொஞ்சம் 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 பாருங்கள், சிரிங்க லைட்டாக. இந்த பக்கம் லெஃப்ட் மேடம், நீங்கள் முன்னாடி வாங்க, நீங்கள் பின்னாடி போங்க. யாரையோ வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக இருட்டினில் உழைப்பவர்களுக்கு இவ்வளவு உற்சாகம் இருக்குன்னா, நாம் உழைத்தால் நிச்சயம் வெளிச்சத்துக்கு வருவோம்னா நாம் எவ்வளவு உற்சாகமாக உழைக்கணும். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா? யாருக்காகவும் இல்லை, நமக்காக. சில விஷயங்களில் வேறாக இருப்பவர்கள் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். பூக்களாக மிளிர வேண்டியவர்கள் உற்சாகம் இழந்து போகிறார்கள். இதுதான் ஐரனி ஆஃப் லைஃப். அப்போ இந்த வயசில் நான் உழைச்சேன்னா, நான் என்னுடைய கவனச்சிதறல் இல்லாமல் என்னுடைய இலக்கை அடைய முன்னேறினேன்னா என்னால் மிளிர முடியும்ன்ற உத்தரவாதம் உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் தர முடியும். திருப்பி சொல்ற விவேகானந்தர் அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் அடைவதற்கான, உங்கள் இலக்கை அடைவதற்கான அத்துணை சக்தியும் உனக்குள்ளேயே இருக்கிறது. என்ன நிதர்சனமான வார்த்தை தெரியுமா? தேவையில்லாமல் இந்த கைபேசியை நேரத்தை வீணடிப்பதை விட உங்கள் பெற்றோரிடம் மனம் திறந்து பேசுங்கள். அதுதான் உங்களுக்கான சரியான வழி. பேசணும். அந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் மனம் திறந்து வரும்பொழுது தயவு செய்து காதோடு சேர்த்து மனதையும் திறந்து வைத்துக் கொண்டு கேட்பவர்களாக இருங்கள். உங்கள் வாயினை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள். எனக்கு தெரியும் நீ இப்படித்தான் எதையாவது சொல்லுவேன்னு ஆரம்பிச்சிட்டியா, அப்போ மார்க் வராது. போச்சா? ஏன்னா ஒரு குழந்தை இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அத்துணை நம்பிக்கை வார்த்தைகளையும் அப்படியே ஒரு நிமிஷம் நகர்த்தி வச்சிரும். வீட்டில் கிடைக்கிற நம்பிக்கை வார்த்தைகள் அதை அத்துணையும் விட பெரிதாக இருக்கும் பட்சத்தில், அதனால அம்மாவும் அப்பாவும் மனதையும் காதையும் திறந்து வைத்துக்கொண்டு வெறும் கேட்பவர்களாக மட்டும் இருங்கள். அவர்கள் நம்பிக்கையை தகர்ப்பதான வார்த்தை எதையுமே இப்போ சொல்லாதீங்கம்மா. என் குழந்தை தோற்று போகும்போது அதை அணுகுவது எப்படி என்பதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன்கிற உறுதியை இங்கே இருக்கிற ஒரு அம்மாவும் அப்பாவும் ஆசிரியரும் மனதார ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லிக் கொடுக்காதுக்கு ஆள் இல்லைம்மா. அந்த சிலபஸை சொல்லித்தரத்துக்கு இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. தோற்று போனால் எப்படி இருக்கும்? ஜெயிப்பது எப்படின்னு சொல்கிறதுக்கோ, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது எப்படின்னு சொல்கிறதுக்கோ 100 பேர் கோடி பேர் இருக்காங்க. தோத்தா இப்படி தான் கண்ணு இருக்கும், பயப்படாத, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுப்பதற்குத்தான் ஆட்களை இந்த மாணவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் தேடல் அதுதான். இந்த சம்முக்கு ஆன்சர் எங்கே இருக்குன்னு பசங்க புக்கை கொடுத்தோடனே பின்னாடி இருக்கிற பக்கத்தை தேடும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் தேடும். ஒருவேளை நான் தோத்து போயிட்டா யார்கிட்ட போய் சொல்றது? அந்த தேடுதலுக்கான சரியான ஆட்கள் கிடைக்காததினால்தான் தோல்வியை தழுவுகின்ற மாணவர்கள் எல்லாம் தவறான முடிவினை எடுக்கிறார்கள். ஆக மொத்தம் அந்த மாதிரி தவறான முடிவை மாணவர்கள் எடுப்பதற்கு முழு முதற் பொறுப்பு நாம தான். தோத்து போனா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதே இல்லை. அதுக்கு புஸ்தகமெல்லாம் கிடையாது, அனுபவம் மட்டும்தான் நாம் சொல்லி கொடுக்க முடியும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்மளுடைய அணுகுமுறையை குழந்தைகளிடம் ஒரே மாதிரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தோல்வியை பார்த்து பயப்பட போறதில்லை. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு சப்ஜெக்டில் இல்லை, சிலபஸில் இல்லை, கொஸ்டின் பேப்பரில் கிடையாது. இதில் நான் தேர்ச்சி பெறலைன்னா இதை எப்படி சொல்வதுன்ற மன உளைச்சலில் தான் அவனுக்கு பாதி மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜெயிப்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு போட்டி மாதிரி. இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கான தைரியம்தான் எல்லோருக்கும் வேண்டுமோ ஒழிய ஜெயிப்பதற்கோ அல்லது தோல்வியை பார்த்து ஓடுறதோ கிடையாது. அப்போ இந்த வாழ்க்கைங்கிற போட்டியில் எல்லாருமே பங்கு பெறட்டும். அதில் பரீட்சைன்றது ஒரு சின்ன அங்கம் தான். ஜெயிச்சா வாழ்க்கையில் அடுத்த காலேஜ் போகணும், இந்த காலேஜில் அப்ளை பண்ணணும்னு நம்ம பசங்க +2 பரீட்சை எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறோம்ல. தோற்று போனால் என்ன பண்ணணுன்றதுக்கான பிளான், பேக்கப் பிளானையும் நீங்கள் தான் ரெடி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, தோத்தாலும் கவலை இல்லை, எங்கள் வீட்டில் என்னை தேற்றுவதற்கும் என்னை அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பதற்கும் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள் என்ற அதிகபட்ச உத்தரவாதத்துடன் அந்த குழந்தையை வாழ்க்கையை அணுகும்.